மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் 5 மிக முக்கியமான ஒரு நெடுவினா தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். 5வது பாடத்தில் 4வது நெடுவினா. சீரான நிறை அடர்த்தி கொண்ட ஒரு திண்ம தண்டின் நிலைம திருப்புத்திறன் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு தண்டு எடுத்திருக்கோம். இந்த தண்டினுடைய நிறைய என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எம்னு வச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்ததா இதனுடைய மொத்த நீளம், இந்த தண்டினுடைய மொத்த நீளத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எல் அப்படின்னு வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த மையம் இருக்கா, இது என்னது அப்படின்னா வடிவியல் மையம். இதை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா சென்டரா பிரிச்சிருக்கோம். இதை நம்ம ஓன் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ தண்டினுடைய மொத்த நீளத்தை நம்ம எல்லுன்னு வச்சிருக்கோம். இதை இந்த மையம் ரெண்டா பிரிக்குது. ஸோ டோட்டல் நீளம் எல்லுனா இந்த பக்கம் பாதி இருக்கும், இந்த பக்கம் பாதி இருக்கும். அதான் என்னது அப்படின்னா L/2 இங்கே L/2. இது மையம் தானே, அப்போ இது என்னச்சு அப்படின்னா இது ஒய்ஹெச். எக்ஸ்ஹெச்சில் இந்த பக்கம் நமக்கு ப்ளஸ் வரும், அதனால ப்ளஸ் L/2. இந்த பக்கம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் வரும். ஸோ மைனஸ் L/2. இந்த தண்டுல எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு மிக சிறிய பகுதியினுடைய நிலைமை திருப்புத்திறன் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வேணும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நிறையை மட்டும் எடுத்திருக்கோம். இது மிகச்சிறிய நிறை அப்படிங்கிறதுனால இதை நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம டிஎம் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த மையத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்ம எடுத்திருக்கிற இந்த பர்டிகுலர் நிறை வரைக்கும் உண்டான இதோட நீளத்தை நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். சரிங்களா? நம்ம எடுத்திருக்க இந்த டிஎம் எடுத்திருக்கோமா, இதனுடைய நீளத்தை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நிலைமை திருப்புத்திறனுக்கு உண்டான ஃபார்முலாவை இதில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை பண்ண போறோம். நிலைமை திருப்புத்திறன் ஃபார்முலா என்னதுப்பா, டிஐ ஈக்குவல் டு டிஎம் ஆர் ஸ்கொயர். இங்க ஆர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸை குறிக்குது. சரிங்களா? தொலைவை குறிக்குது. ஸோ இதனுடைய தொலைவு நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் இருக்கு. அதனால இந்த நிலைமை திருப்புத்திறன் ஃபார்முலால நம்ம ஆர் ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன போடுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு போடுறோம். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, ஓரலகு நீளம் உள்ள தண்டின் நிறை. இதை நம்ம என்ன செய்யணும் லாம்டா, அதாவது நம்ம இதை அடர்த்தின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம். இப்போ லாம்டா ஈக்குவல் டு நிறை பை நீளம். அப்போ இந்த தண்டினுடைய நிறை நம்ம என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன வச்சிருந்தோம் ஸ்டார்டிங்ல வச்சிருந்தோம் தண்டின் நிறை என்ன வச்சிருந்தோம் கேபிட்டல் எம்மா. ஸோ அதான் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் எம் பை இந்த தண்டினுடைய நீளம் நம்ம என்னப்போ ஸ்டார்டிங்ல வச்சிருந்தோம் என்ன வச்சிருந்தோம் எல்ன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எல் அப்படின்னு போட்டிருக்கோம். இது மொத்த தண்டினுடைய ஓரலகு நீளம் உள்ள தண்டின் நிறை. இப்ப நம்ம எடுத்திருக்கிற பர்டிகுலர் பாயிண்டினுடைய நிறை நமக்கு என்ன அப்படின்னா வேண்டும். அந்த பர்டிகுலர் பாயிண்டினுடைய நிறைய நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம டிஎம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அதான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா டிஎம். இந்த தண்டினுடைய நிறை என்னது லாம்டா தானே. ஸோ லாம்டா டிஎக்ஸ். ஓகேங்களா? இதை வச்சுட்டு இப்போ நம்ம செய்ய போறோம். உங்களுக்கு புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் நான் இதில் இங்கே ஜஸ்ட் எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ டிஎம் ஈக்குவல் டு லாம்டா டிஎக்ஸ். ஆல்ரெடி லாம்டாவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது கேபிட்டல் எம் பை எல். அப்போ லாம்டாவோட மதிப்பு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரதிட போகிறோம். அப்போ எனக்கு என்ன வரும்னு பாருங்க, டிஎம் ஈக்குவல் டு இந்த லாம்டாக்கு என்ன போடலாம் கேபிட்டல் எம் பை எல். இங்கே என்ன எக்ஸ் இருக்குப்பா dx அப்படின்னு போட்டாச்சுன்னா எனக்கு எதனுடைய மதிப்பு கிடைச்சிரும்பா dm மதிப்பு எனக்கு கிடைச்சிரும். இப்ப பாருங்க, இந்த சமன்பாடு 1ல dm மதிப்பை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா பிரதிட போறேன். அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருங்க. சமன்பாடு 1 இருக்குன்னு பாருங்க, di இருக்கா, di ஈக்குவல் டு dm தானே. இப்ப dm நம்ம என்னப்பா வச்சிருக்கோம் capital M by L dx into என்ன ஸ்கொயர்டு x ஸ்கொயர்டா. என்ன செஞ்சிருக்கோம், இந்த dmக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச இந்த மதிப்பை ஜஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணியாச்சாப்பா. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை நம்ம தொகையிட போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா I equal to integrate di. di இன்டகிரேட் பண்ண i தானே.
அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இந்த ml அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அது முன்னாடி போயிடும். ஸோ இன்டகிரேட் இங்கே வரும். இங்கே என்ன பாருக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அதனுடைய எல்லை நம்ம ஏற்கனவே லென்த்து பார்த்தோம்லப்பா. லென்த் அதை ரெண்டாக பிரித்தோமா? எப்படி பிரித்தோம்? -l/2 + l/2 அந்த நீளத்தை பிரித்தோமா? ஸோ அந்த லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது? l² இன்ட்டு டிஎக்ஸ். இதில் ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இன்டகிரேட் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸோட பவரில் என்ன இருக்க அர்த்தம் அப்படின்னா என்ன இருக்குது அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னது? x⁻n+1/n+1. இங்கே எக்ஸோட பவரில் என்ன பாருங்க 2 இருக்கப்பா. அப்போ இன்டகிரேட் x² dxனா இதை ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் பவரில் என்ன தானே? n இருக்கு இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்கா? ஸோ 2 + 1/n இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? 2 + 1. அப்போ என்ன வரும்? x³ 2 1 கூட்டினீங்கன்னா 3. சரிங்களா? அப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா m/l இன்டகிரேட் பண்ணோம்னா x² இன்ட்டு டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன வருது? x³ 3. இங்கே என்ன பாருக்கு? l/2 - l/2 அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுவோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்ளை பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் m/l அப்பர் லிமிட் என்னதுப்பா? l/2 இந்த ஸ்கியூப் இருக்கா? ஸோ ஹோல் ஸ்கியூப் /3. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டா அடுத்து என்ன அப்ளை பண்ணுவோம்? மைனஸ் என்ன லிமிட்? லோயர் லிமிட் தானே? லோயர் லிமிட் என்னது? -l/2 ஹோல் பவர் ஸ்கியூப் /3. இப்போ நான் லிமிட் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அப்ளை பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் நினச்சி பார்த்துக்குவோம். i = m/l. இந்த ஸ்கியூப் எதுக்கு வரும் அப்படின்னா எல்லுக்கு வரும், 2க்கு வரும். ஸோ அது தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. இப்போ என்ன வரும்? l³ / 2³ /3 மைனஸ் இங்கே என்ன போடுறோம் பாருங்க? மைனஸ் இந்த ஸ்கியூப் எல்லுக்கு வரும், 2க்கு வரும். ஸோ l³ / 2³ /3. சரிங்களா? இப்போ எல் ஸ்கியூப்னா எல் எத்தனை தடவை எழுதுன்னு அர்த்தம்? எல் ஸ்கியூப்னா -l இன்ட்டு -l இன்ட்டு -l மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் l இன்ட்டு l² இன்ட்டு n -l. ஸோ பெருக்கும்போது நமக்கு விடையில் என்னதான் இருக்கும் அப்படின்னா மைனஸ் தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க? i = m/l l³ 2 ஸ்கியூப் பண்ணோம்னா அதாவது 2 ஸ்கியூப்னா என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 தடவை எழுதுவோமா? ஸோ 2 2 4 இன்ட்டு 2 4 2 பெருக்கிங்கன்னா 8. அப்போ 2 ஸ்கியூப்னா எப்படி எழுதலாம்? அதை 8ன்னு எழுதலாமா? 8/3. ஸோ இந்த மைனஸ் சொல்லும்போது எதா மாறிடும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் l³ 8/3. இப்போ இந்த 8 எங்கே வந்துடும் அப்படின்னா கீழே வந்துடும். சரிங்களா? ஓகேவா? 8 கீழே எடுத்து எழுதிட்டோமா? ஸோ இப்போ என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா 8ஐயும் 3ஐயும் பெருக்கிருங்க. l³ 3 எவ்வளோப்பா? 24 ப்ளஸ் l³ 24. சரிங்களா? அப்போ நம்ம பின்னத்தில் இருக்கு, கீழே இருக்கக்கூடிய பகுதி நமக்கு ஒன்று போல தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கு அர்த்தம்பா? 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ எதுவுமே இல்லாட்டா 1 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த 1ஐயும் கூட்டிங்கன்னா என்ன வரும்? 2 l³ 24ன்னு இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? ஸோ எதெல்லாம் அடி கொடுக்க முடியுது அதெல்லாம் அடி கொடுங்க. 2 2 12 24 அடி கொடுத்தாச்சா? இங்கே ஒரு l இருக்கு, இங்கே ஒரு l³ இருக்கு. சரிங்களா?
ஸோ எல்லையும் எல் ஸ்கியூப்பையும் அடி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கியூப் எதா மாறிடும்னா ஸ்கொயர்டாக மாறிடும். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ஆன்சரை எடுத்து எழுதுங்க. I ஈக்குவல் டு 1/12. அதாவது இந்த 1/12 தான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கிலீஷ் லெட்டர் ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறேன். இங்கே என்ன பாருங்க, எனக்கு எம் இருக்கா, இங்கே என்ன இருக்கு, எல் ஸ்கொயர். அவ்வளோதான், இந்த டெரிவேஷன் முடிந்தது. உங்களுக்கு இந்த டெரிவேஷன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வேற எந்த கொஸ்டினுக்காவது உங்களுக்கு டெரிவேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது எந்த கொஸ்டின் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 11th பிசிக்ஸ்னு போட்டு அதில் டாபிக் இருக்கும் 5.4.2 இந்த மாதிரி அந்த கொஸ்டின் பக்கத்துலேயே இந்த நம்பர் இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண ஓரிரு நாளுக்குள்ள அந்த கொஸ்டினை உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.